அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ முர்ஸலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலிருந்து பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது இறுதி தூதரின் இறுதி பேருரை. இந்த காணொலியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு என்னென்னலாம் தேவையோ, மனித சமுதாயத்தில் என்னென்ன தீமைகள் எல்லாம் இருக்குதோ அவ்வளவையும் எடை போட்டு பார்த்து தங்களுடைய 23 ஆண்டு கால அல்லாஹ்வுடைய போதனைகளில் அப்படியே சாறு பிழிந்து சொன்ன ஒரு செய்தி இந்த ஹஜ்ஜத்துல் பேருரை, இறுதி பேருரை. அதில் சொல்கிறாங்க, ஒருவர் மற்றவருடைய பாவத்தை சுமக்க மாட்டார். அதாவது அவருடைய பாவத்தை அவர் தான் சுமந்தாகணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் மன்னிக்கப்படுவேன், அல்ல அவர் கையேந்தி நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, அதாவது பிறருடைய தீமைகளுக்கு நம்மளையும் பொறுப்பாயிடலாம், பிறருக்கு நாமளும் தீமை எடுக்கிறாங்க, நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பல மாதிரி ஒரே குழப்பமாக இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறாங்க. மக்களே, ஒருவரது பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார், அவர் தான் சுமக்கணும். அப்போ தீங்கிழைப்பவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிறான். தந்தை செய்யும் குற்றத்திற்கு மகன் பொறுப்பாளியாக மாட்டான், மகன் செய்யும் குற்றத்திற்கு தந்தை பொறுப்பாளியாக மாட்டார். இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நூல்கள் திருமதியில் 2085, 3012, இப்னு மாஜால 3659 ஆகிய ஹதீஸ்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. ஆக ஒரு தீமை ஒருவன் செய்தான் என்றால் என்ன, இப்போ இங்கேயே நம்ம உலகத்திலேயே யாரு தந்தை ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா மௌனம் பிடிச்சிட்டு போய் குற்றவாளியாக நிறுத்த முடியுமா? தந்தை தானே குற்றவாளி. உலகத்தில் நீதிமன்றங்கள்லேயே இது சாத்தியம் ஆகாதுன்னா, அப்போ மனிதனே இதை செய்ய மாட்டானா? மனிதனை படைத்த இறைவன், அனைத்தையும் அறிந்தவன், என்ன எல்லாற்றையும் கரைச்சி குடித்தவனாக அல்ல இருக்கிறான். அவளையும் தன் ஒரு விரல் நுனியில் வச்சுக்கிட்டு உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாதா? அவன் எப்படிங்க என் என் தந்தை தவறு செஞ்சாருன்னா என்ன எப்படி தண்டிப்பான்? நான் தவறு செஞ்சா என் பிள்ளைகளை எப்படி தண்டிப்பான்? இந்த அறிவு கூட படைச்சவனுக்கு இருக்காதா? அப்ப மக்கள் எந்த நிலையில தன்னை படைச்சவனை, இறைவனை, கடவுளை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சரியா? இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதனால அவரவர் செய்த தீமைகளுக்கு மட்டும்தான் அவருக்குரிய தண்டனை கிடைக்குமே தவிர, பிறருடைய குற்றத்தை நான் சுமக்க மாட்டேன், என்னுடைய குற்றத்தை யாரும் சுமக்க மாட்டார் என்ற ஒரு சரியான செய்தியை முஸ்லீம்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும், முஸ்லீம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த ஹஜ்ஜி பெருநாளில் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய ஒரு உரையை உங்கள் முன் வைக்கிறேன். அதை இந்த துல்ஹஜ் 10 நாட்களில் அழகான முறையில் அதை நம்ம மனசில் பதிவு செய்து கொண்டு அதற்கு தக்கவாறு நம்மளுடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.